வணக்கம் டிபிகே டாக்ஸ். ஆனந்தராகம் சீரியலில் அபியா நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அபியா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ஸ்வேதா. இவங்க ஏப்ரல் 1, 2000 பிறந்திருக்காங்க. ஸ்வேதா அவங்க தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க தன்னோட கல்லூரி படிப்பை ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் கிளினிக்கல் நியூட்ரிஷனாக படிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கும் இவங்க படிச்சிருக்காங்க. இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக ஒரு சீரியல் ஆடிஷன் நடந்திருக்கு. அப்போது ஸ்வேதா அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த ஆடிஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்கள அந்த ஆடிஷனில் ட்ராப் பண்ணுறதுக்காக இவங்களோட கார் எடுத்துகிட்டு போய் அவங்கள விட்டுருக்காங்க. ஃப்ரெண்டுக்காக ஆடிஷன் ரூமில் ஸ்வேதா அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த சீரியல் டீம் நீங்களும் ஆடிஷனில் கலந்துக்கலாமேன்னு கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் சரி சும்மா நடித்து போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சும்மா நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போவும் சீரியலில் நடிக்கணுன்ற பெரிய ஆர்வம் இவங்களுக்கு எதுவும் இல்லை. பேரண்ட்ஸ்கிட்டையும் கேட்டிருக்காங்க, நான் நடிக்க போகலாமா அப்படின்ட்டு. நடிக்க போ அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க கலர்ஸ் தமிழில் இருக்கிற சீரியலில் நடிச்சிருக்காங்க. இந்த கலர்ஸ் தமிழ் சீரியலுக்கு அப்புறம் இவங்களுக்கு சன் டிவியில் அக்னி நட்சத்திரம், மகராசின்ற சீரியல்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது எதர்ச்சியாக வணக்கம் தமிழா ஷோவில் இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ கொடுத்து முடித்த உடனே இவங்க திரும்ப கிளம்பி போகும்போது இவங்களுக்கு எப்படி சீரியல் ஆடிஷன் நடந்ததோ அதே போல் இங்கேயும் நடந்திருக்கு. நீங்கள் ஏன் ஆங்கர் ஆகக்கூடாதுன்னு இவங்கள கேட்டிருக்காங்க. இவங்களும் அந்த முயற்சியும் செஞ்சு பார்த்துடலாமேன்னு சொல்லி ஆங்கருக்கான முயற்சியும் செஞ்சு பார்த்துருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வணக்கம் தமிழா ஷோவையுமே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சன் டிவியில் வர பல ஷோஸையுமே ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் இவங்களுக்கு எதர்ச்சியாக ஆனந்தராகம் சீரியல்லையுமே நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இப்படி தொடர்ந்து எல்லாமே இவங்களுக்கு எதர்ச்சியாக தான் கிடச்சிருக்கு. லைஃப்பில் எதையுமே நான் வேண்டி விரும்பி போகல, ஆனால் கிடைச்ச வாய்ப்புகளை எப்பயுமே நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு ஸ்வேதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனந்தராகம் சீரியலில் அபியா நடிக்கிற ஸ்வேதா அவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.